ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்னைக்கு குக்கிங் vlog இல்லை, கொஷின் ஆன்சர் ரொம்ப நாளாக இதை பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். சம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக இருக்கிறதுனால அகைன் அண்ட் அகைன் ஆன்சர் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு கொஷின் ஆன்சர் vlog போடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு கொஷின் ஆன்சர் vlog தான் பண்ண போகிறேன். நேத்திக்கு ஒருத்தர் கேட்டிருந்தா அதாவது பெஸ்ட் கண்ட்ரோல் 2-3 தடவை கூட்டு கூட எங்களுக்கு பெஸ்ட் கண்ட்ரோல் ஆகவே மாட்டேங்கிறது, அந்த இன்செக்ட்லாம் ரொம்ப வருது அப்படின்ற மாதிரி. பொதுவாகவே எல்லா ராத்துலையும் இந்த பிரச்சனை ஜாஸ்தியாக தான் இருக்குது. அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருந்தேல் அப்படின்னாக்க உங்களுடைய மெயின் ட்ரைனேஜ் சிஸ்டத்துக்கு பூச்சி அந்த இது இருக்கு இல்லையா, ஆளை கூட்டுன்னு அந்த பூச்சி மருந்தெல்லாம் அடித்து ஒரு 15 days ஒன்ஸ் உங்களுடைய ட்ரைனேஜ் சிஸ்டம் நல்லா இருந்தால் தான் அந்த சாக்கடை வழியாக இந்த பைப் வழியாக வர்றது எல்லாமே காக்ரோச்சஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். ரெண்டாவது எல்லா சிங்க்லேயுமே நாப்தலின் பால்ஸ் போட்டு வைங்கோ. மூணாவதாக ராத்திரி கண்டிப்பாக சிங்கில் உள்ள பாத்திரத்தை தேய்ச்சி அலம்பி வச்சுட்டு தான் படுத்துக்கணும். அதே போல் வெட்டு குப்பைகள் இருந்ததுன்னா அதை மூடி வச்சுட்டு படுக்கிறதுன்றது ரொம்ப நல்லது. அன்வான்டான அந்த இதுக்கெல்லாம் தான் அந்த காக்ரோச்சஸ் நிறையா வருது. அப்புறமா 15 நாளைக்கு ஒரு தடவையாவது ஒட்டடை அடிக்கணும். ஒட்டடை ஜாஸ்தி இருந்தாலே அதில் உள்ள பூச்சியை சாப்பிட்றதுக்கு தான் பல்லி வரும். ஸோ அதனால பல்லி வராமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு. நாங்கள் நெய்வேலியில் இருக்கும்போது பாம்பு, பெரிய பெரிய பாம்பு, அனகொண்டா ஒண்டின்னு தான் வரலையே தவிர மற்றபடி எல்லாம் வரும். அப்படியே கம்ப்ளீட்டாக புதர் மாதிரி இருக்கும். வீட்டை சுற்றி நிறைய மரங்கள் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஜங்குள்குள்ளே தான் நாங்கள்லாம் இருந்து வாழ்ந்து வந்திருக்கோம். அகைன் என்னுடைய இப்போ இருக்கிற ஏரியாவுமே கம்ப்ளீட்டாக ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான் இருக்கும். நிறைய பாம்புகள்லாம் வரும். அப்பார்ட்மெண்ட்டில் கீழே முன்னாடி நிறைய செடியெல்லாம் எடுக்க வச்சுட்டா சில செடிகள்லாம் சுற்றின்னு படுத்துன்னு இருக்கோம். ஒரு தடவை நான் சின்னதாக இருக்கிறச்ச ஒரு ஸ்மால் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். நான் ரூமில் தரையில் படுத்துன்னு இருக்கேன். வாசலில் நிலப்படியில் மாவலை கட்டியிருக்கா. அதில் சலசலன்னு சத்தம் ப்ளஸ் பள்ளி சத்தம் போட்டுட்டே இருந்தது. என் தம்பி நோட் பண்ணிட்டான் ஏதோ ஒன்று அங்கே பிரச்சனையாக இருக்குன்னு. கிட்டக்க பார்த்தா ஒரு பாம்பு நிலப்படியில் சுற்றின்னு இருக்கு. நான் ரூமில் தரையில் படுத்துன்னு இருக்கேன். எங்கள் அம்மா ரொம்ப பயந்து போயிட்டான். ஐயோ குழந்தை படுத்துன்னு இருக்கா, வாசலில் நிலப்படியில் இது இருக்கே, பயந்துர போகிறாளேன்ட்டு எய்தாத்தில் அவரை கூப்பிட்டு அவர் என்ன பண்ணார், உலக்கையை எடுத்துன்னு ஒரு குத்தினார். குத்தின உடனே அது என்ன எடுத்து ஒரு கரெக்டான ஆங்கிளில் பார்த்து அடித்ததுனால ஒரு மாதிரி சுருண்டு போயிடுத்து. அதுக்கப்புறமா அதை எடுத்துன்னு போய் ஐயோ கண்ணில் படம் பிடிச்சி கொடுத்தோன்னா எந்த ஊருக்கு போனாலும் தேடின்னு கொத்திடும் அப்படின்ட்டு அதை போட்டு எரித்து அதுக்கு பாலை ஊற்றி எல்லா வேலையும் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் இருந்து இப்படியெல்லாம் வாழ்ந்து வந்தவா இப்போ சின்ன சின்ன பூச்சியும் இதையும் பார்த்தாலே பக்கு பக்குன்னு இருக்குது. ஸோ அப்பார்ட்மெண்ட் சிஸ்டமில் இருக்கிறவாளுக்கு இது மாதிரி பண்ணால் பெட்டர். இண்டிபெண்ட் ஹவுஸில் இருக்கிறவா நித்தியப்படி சிங்கை க்ளீன் பண்ணி பாத்திரங்கள் விழாமல் வச்சு வெட்குப்பையை மூடி வச்சாலே கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். இந்தியாவிலையோ இல்லை எங்கேயுமே, ஈவன் நாங்கள் அமெரிக்காவில் இருந்தோம், எக்கச்சக்கமாக கருப்பு வரும். அமெரிக்கான்றதுக்கோசரம்லாம் ஒன்றும் வசதி இல்லை, அங்கேயுமே எனக்குலாம் கருப்பு வந்தது. ஸோ ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, மினிமைஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவதாக இந்த கரண்டி கேட்டுட்டே இருக்கேன். இந்த கரண்டி நான் ரத்னா ஸ்டோர்ஸ் பொரசவாக்கம்ல உள்ள பிரான்ச்சில் தான் வாங்கினேன். நான் அதுக்கப்புறமா மாம்பழம் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் உள்ள ரத்னா ஸ்டோர்ஸ்லேயும் பார்த்தேன். அங்கே எனக்கு கிடைக்கல, என்னமோ தெரியல. ரொம்ப டிமாண்ட் இருந்தால் நிறையா அச்சடிச்சு கிடுகிடுன்னு ரெடி பண்ணி அனுப்பி விடலாம், என்னன்னு தெரியல. கிடைக்கிறதா இப்போன்னு எனக்கு தெரியல. இது வாங்கினா 2 வருஷம் ஆச்சு. மூணாவதா உங்களுக்கு பிரதர் அண்ட் சிஸ்டர்லாம் இல்லையா, அப்பாவை பார்த்துக்கிறதுக்கு ஷேரிங்க்கு யாரும் வரமாட்டாளா அப்படின்னு கேட்டேன். எனக்கு ஒரு தம்பி ஒரு தங்க, அவள் 2 பேரும் ட்வின்ஸு. அவ்வளோதான், நான் தான் பார்த்துக்கிறேன். பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. லக்கிலி அன்னைக்கு எனக்கு டெல்லி போகிறதுக்கு ஒரு நாள் பார்த்துட்டான். ஸோ இதுதான் பெருசாக வீட்டில் உள்ள பாலிடிக்ஸை சோஷியல் மீடியாவில் சொல்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். ஒன்ஸ் இன் அ வை ரொம்ப எக்ஸாஷன் ஆகி நான் ஏதாவது சொல்லிட்டானாலே, ஃபார் எக்ஸாம்பிள் நேற்றுக்கு என்னோட விதியை நினச்சி நான் ஏதோ புலம்பிட்டேன், ரொம்ப புலம்பா வேண்டாம்ன்ற மாதிரி இருந்தது. ஸோ அஃப்கோர்ஸ் மனுஷானா என்னைக்காவது ஒரு நாள் புலம்பல் வரதானே செய்யும். நல்லவாளாவே 24 மணி நேரமும் இருக்கிறதுக்குன்றது ஹைலி இம்பாசிபிள். ஒரு பர்சன் நல்லவாளாவே இருந்தானா நான் நம்ப மாட்டேன்.
தட்ஸ் இட், அவ்வளோதான். எங்கேயாவது ஒரு நேரத்தில் ஒரு ஒரு இம்மி அளவாவது நம்மளுடைய இதை வந்து நம்ம லூஸ் பண்ணுவோம். ஈவன் நல்ல விதத்திலேயே கூட ஒரு கோபம் வரும், என்னடா இப்படி பண்ற அப்படின்ட்டுன்னு. ஸோ அதனால ஒன்ஸ் அண்ட் அவே நம்மளுடைய டெம்பர் லூஸ் ஆகுதுன்றது வந்து இயற்கை, அதுதான் மனிதனுடைய சுபாவம், அதை ஒன்றும் மாற்ற முடியாது. மூணாவதா சாரி இது 4வது கொஸ்டினாக என்னமோ, சாம்பார் பொடிக்கும் குழம்பு பொடிக்கும் வித்தியாசம் என்ன? எங்கள் ஆற்றுலலாம் நாங்கள் வந்து சாம்பார் பொடி ஒன்று தான் பண்ணுவா, அதையே நாங்கள் வச்சு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் சொன்னேன். அது நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக எங்கள் அம்மாலாவுமே ஒரே பொடி தான் அரைப்பா. நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்கள் அம்மா பண்ணுறதெல்லாம் வந்து செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை சாம்பார், நடுவில் ஒரு நாள் மோர் குழம்பு, மற்ற நாட்களில் வந்து வத்த குழம்பு, இப்படி தான் பண்ணுவா எங்கள் அம்மாவோட ஸ்டாண்டர்ட் மெனு. இந்த மாதிரி யூடியூபும் இன்ஸ்டாவும் கிடையாது, வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டும் கிடையாது, மினிமலான ஃபுட்டு, மினிமலான ஒரு லைஃப் ஸ்டைல், அப்படிதான் இருந்தது. ஸோ இப்போ வந்து இப்பயுமே நான் பண்ணியிருக்கிற அந்த ட்ரெடிஷ்னல் என்னோட ஆற்றுல நான் பண்ணுற சாம்பார் பொடி தனியாக நான் ரெசிபி போட்டிருக்கேன். அதை வச்சு மெந்திய குழம்பு, மணத்தக்காளிக்காய் வத்த குழம்பு, அமாவாசை நாட்களில் சுண்ட வத்த குழம்பு, இந்த மாதிரி குழம்புகள்லாம் ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது எல்லாமே எங்கள் ஆற்றுல நான் எப்படி எங்கள் அம்மா அரைச்சி பண்ணுவாலோ அதே மெத்தடில் உள்ள அந்த பொடியை வச்சு தான் நான் பண்ணுவேன். இன்னொரு குழம்பு பொடின்னு சொல்லி சமீபத்தில் காமிச்சேன் இல்லையா, அதில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். என்ன அப்படின்னாக்கா, அதில் சோம்பு ஆட் பண்ணியிருப்பேன். பொதுவாகவே நான் சின்னதாக இருக்கச்செல்லாம் எங்கள் அம்மா வந்து சாம்பார் பொடி அரைச்சானா சோம்பு போடலையா முன்னாடின்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு அரைச்சி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவா. அவளுக்கெல்லாம் சோம்பு வாசனை அவ்வளோவா பிடிக்காது. நான் நிறைய சோம்பு சேர்த்துப்பேன். கண்டிப்பாக வயிறு ப்ராப்ளம் இருக்கிறவா, அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவா, நெஞ்செரிச்சல் இருக்கிறவாலாம் ரெகுலர் பேசிஸில் சோம்பு சாப்பிட்டேலாக்க நல்ல டைஜஷன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. ஸோ என்னுடைய அந்த குழம்புல வந்து நான் சோம்பு போட்டு ஒரு குழம்பு பொடி அரைச்சிருக்கேன். அதில் வந்து குழம்பு பொடியில் வந்து துவரம்பருப்பு போட்டு அரைச்சிருப்பேன், அரிசி போட்டு அரைச்சிருப்பேன். சாம்பார் பொடியில் நான் துவரம்பருப்பு போட மாட்டேன், அரிசி போட மாட்டேன். ஏன்னா நம்ம சாம்பார் பண்ணச்சையே நம்ம வந்து துவரம்பருப்பை வேக வச்சு போடுறோம், அடிஷ்னலாக தேவை கிடையாது. துவரம்பருப்பை வேக வச்சு, இல்லைன்னா பாசிப்பருப்பை வேக வச்சு, இல்லைன்னா ரெண்டும் பாதி பாதி வேக வச்சு நம்ம என்ன பருப்பு வேக வச்சு குத்தினாலுமே அந்த மாவு தன்மையானது குழம்பு ஆல்ரெடி கெட்டியாயிடும். அடிஷ்னலாக அரிசி மாவெல்லாம் கரைச்சி குத்தணுன்ற அவசியம் கிடையாது. குழம்புன்னு பண்ணச்ச கொஞ்சம் நீர்க்க வரும். சில பேர் என்ன பண்ணுவா வந்து அவளுடைய ட்ரெடிஷனில் வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் அரைச்சி விட்டு பண்ணுவான். அந்த மாதிரி நேரத்தில் கூட நமக்கு வந்து திக்கனிங் ஏஜென்ட் தேவை கிடையாது. ஆனால் நம்ம சில வத்த குழம்புகளில், சில புளி குழம்புகளில் நம்ம பண்ணச்ச அரிசி மாவு கரைச்சி கொட்டினாதான் குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ நம்ம இந்த குழம்பு பொடி அரைக்கிறச்சையே சோம்பு, துவரம்பருப்பு, அதுக்கப்புறமா அரிசி இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த சோம்பு சேர்க்கறச்சையே கொஞ்சமாக ஒரு ஹோட்டல் டேஸ்ட் கொடுக்கும். எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் எப்போ சமைக்கன்னு ஆரம்பித்தேனோ, எப்படி ஒரு குழந்தைய அலங்காரம் பண்ணினா ஒரு அம்மா ரசிப்பாலோ அதே மாதிரி நான் தலிகை பண்ணால் நான் ரசித்து பண்ணுற ஒரு பர்சன். அந்த மாதிரி ரசித்து பண்ணுறதுனாலேயே எங்கள் ஆற்றுல எல்லாருக்கும் ரொம்ப ரசித்து சாப்பிடுவா. நான் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். ஏதோ ஒன்று ஒரு சாம்பார் பண்ணி ஒரு காயை பண்ணி என்னத்தையோ போடுவோம் அப்படின்ற எண்ணம் என்றைக்குமே எனக்கு கிடையாது. நான் நல்லா வெரைட்டியாக பண்ணி போடுற ஆள். பண்ணச்சா அதை டேஸ்டியாக பண்ணணும். அதே போல் சர்வ் பண்ணிவிட்டு நல்லா இருக்கான்னு கேட்பேன். எங்கள் ஆற்றுலலாம், எங்கள் ஆத்துக்கார் சைட்லலாம் அவெல்லாம் வந்து அப்படியே டக்குன்னெலாம் வந்து சூப்பர் அப்படின்றதெல்லாம் அவ்வளோவா வராது. எங்கள் அப்பாலாம் வந்து எப்பயுமே சாப்பிட்டு நன்னா அதை ரசித்து சாப்பிட்ட அடுத்த நிமிஷமே சாப்பாடு கிளாஸாக இருக்குது, நன்னா இருக்குது, இல்லை உப்பு கொஞ்சம் போடணும், சர்க்கரை வேணும், தித்திப்பு வேணும், எல்லாமே சொல்லுவா எங்கள் அப்பாலாம். ஆனால் எங்கள் ஆத்துக்காருக்குலாம் அது பழக்கம் கிடையாது. ஆனால் ஆஃப் லேட் நான் கல்யாணம் வந்ததுலேருந்து கேட்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இப்போல்லாம் எங்கள் ஆத்துக்கார் சாப்பிட்ட உடனேயே அது எப்படி இருக்குன்ற அதோட ரிவ்யூவை கொடுப்பார். ஏன்னா நம்ம ரசித்து செய்யறச்ச அதுக்குண்டான பிரதிபலனாக அவாக்கிட்டேருந்து அந்த ரெஸ்பான்ஸ் வந்தால் தான் நமக்கு ஒரு ஹாப்பினஸ். திருப்பியும் நாளைக்கு பண்ணச்ச இன்னும் அது அழகாக பண்ணணுன்ற எண்ணம் நமக்கு தோணும். இன்னும் வேண்டி கிடக்கு இவாளா என்ன பண்ணி போட்டாலும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, எல்லாம் இது போதும் அப்படின்னு தோணிடுத்துனா கண்டிப்பாக அதில் டேஸ்ட் நன்னாவே வராது. ஸோ குழம்பு பொடி ஹோட்டலில் கிடைக்கிறதுக்கெல்லாம் எப்படி கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு குழம்பு பொடிகள் வேணும் அப்படின்னாக்கா
இதில் நான் வந்து இப்படி பண்ணியிருக்கேன். இந்த குழம்பு பொடியிலேயே நான் திருப்பியும் கொஞ்சமாக பட்டை லவங்க ஏலக்காயெல்லாம் பொடி பண்ணி போட்டிருக்கேன். சில கிரேவிகள் குருமா வகைகள் பண்ணுறச்ச இந்த தனியாக வத்த மிளகா தனியா பொடி காரப்பொடி அந்த மாதிரியெல்லாம் போடுறதுக்கு பதிலாக இந்த குழம்பு பொடியோடைய பட்டை லவங்க ஏலக்காய் போட்டு தனியாக கொஞ்சமாக அரைச்சி வச்சுட்டேன்னா வேலையும் சீக்கிரமாக ஆகும். இதுக்குண்டான வறுத்து பொடி பண்ணச்ச அதுக்குண்டான டேஸ்ட் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து குழம்பு பொடிக்கும் சாம்பார் பொடிக்கும் உள்ள வித்தியாசம் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வந்து ஃப்ளாக் சீட் பவுடர், தேங்காய் பவுடர் இது எல்லாமே வந்து நிறையா யூஸ் பண்ணுறேன் இல்லையா. இப்போ தான் பண்ணி ஆக்சுவலாக வச்சுருக்கேன். அது பண்ணுற நேரத்தில் எனக்கு வீடியோ எடுக்க முடியல. பிகாஸ் அப்பாவோட கேர் எனக்கு ரொம்ப டைம் போகுது அந்த இடத்துல. இன்றைக்கி காத்தால 5:30க்கு ஆரம்பித்து அந்த க்ளீனிங் வேலைகள் நான் முடிக்கிறச்ச மணி 10. மிஷினில் போட்டு காய வச்சு மேலே எடுத்து போட்டு அப்பாவை உடம்பு தடிச்சு விட்டு ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டு டயப்பர் மாற்றி விட்டு தர அலம்பி விட்டு ஸோ மெனி ஒர்க் பண்ணுற நேரத்தில் எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுறதா. அதுக்கு மேலே எங்கள் அப்பாவுக்கு உடனே பசி வந்துடுறது. நான் சடசடான்னு போய் ஒரு தலையை பண்ணி கொண்டு வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ என்னன்னைக்கெலாம் எனக்கு முடியறதோ அன்னன்னைக்கு டேலெலாம் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அந்த பொடிகள் காலி ஆகட்டும். எனிவே 4 தடவை யூஸ் பண்ணால் பொடிகள் சீக்கிரமாக காலி ஆகிடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு அது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃப்ளாக் சீடோட நேச்சர் வந்து உங்களுடைய கொலஸ்ட்ரால் தன்மையை குறைக்கக்கூடியது. எந்தெந்த விதத்துலலாம் உங்களுக்கு ஃப்ளாக் சீட் சேர்த்துக்க முடியுமோ இயற்கையிலேயே அந்த சாப்பாட்டோட சேர்த்து பண்ணுறச்ச உங்களுக்கு கண்டிப்பாக கொலஸ்ட்ரால் கம்மியாகும். அதே போல் பிளாக் ஜீரா, ஓமம், வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சு அதை ராத்திரி வெந்நீரில் ஒரு 3 கடுகை போட்டுன்னு வந்தேன்னா சுகர் கண்ட்ரோலுக்கு வரும். இயற்கையான மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டே வந்தேன் அப்படின்னாக்க உடம்பு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு மேலே அவாவா ஹெல்த் கண்டிஷன், ஸ்ட்ரெஸ் லெவல் இதெல்லாம் பொறுத்து தான், லைஃப் ஸ்டைலை பொறுத்து தான் நமக்கு வந்து வாழ்க்கை. என்னோட கிச்சனை பற்றி நிறையா பேர் கேட்குறேன். நல்ல ஒப்பீனியனாக இருக்குது. வெரி ஃபியூ பீப்புள் கிளம்ஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், ஏன் உங்கள் ஆத்துல ஷெல்ஃப் இல்லையா, திங்ஸ் எல்லாம் ஏன் நீங்கள் ஷெல்ஃப்குள்ளே வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி. என்கிட்ட ரொம்ப சஃபிஷியண்ட்டாக ஷெல்ஃப் இருக்குது, உள்ள எல்லா திங்ஸ் இருக்குது. நான் நிறையா திங்ஸை என்னுடைய கிச்சன் நான் டிசைன் பண்ணி இன்டீரியர் பண்ணச்சியே வெளியில் வைக்கிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணி பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய ஆக்சிடென்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 15 ஆக்சிடென்ட்ஸ், எல்லாத்துலேயுமே மேஜர் ஆக்சிடென்ட், எல்லா உடம்பு ஃபுல்லுமே எனக்கு வந்து உடஞ்சி போன போன்கள் தான் இருக்குது. நீங்கள் என்னை பார்க்கறது எல்லாமே என்ன சொல்லுவா, இந்த ஒய்யார கொண்டழகி உள்ளே இருக்குமா ஈரும் வேணுன்ற மாதிரி தான் என் உடம்பு. இந்த காலர் போன் இது வந்து என்னோட ரைட் சைடு. இந்த காலர் போன் வந்து கம்ப்ளீட்டாக உடஞ்சி இப்படியே நின்றுருக்கு. எனக்கு கை லிஃப்ட் பண்ணுறதுல கஷ்டம். இந்த ஷோல்டர் கீழே இறங்கியிருக்கு, இந்த ஷோல்டரும் கீழே இறங்கியிருக்கு. அதுக்கப்புறமா என்னுடைய 4, 5, 6 ஃபுல் நெக்கு வந்து ஜாம் ஆயிருக்கு. 2 தடவை ஸ்லிப் டிஸ்க் ஆயிருக்கு. ஹிப்பெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது. எல்போஸில் டென்னிஸ் எல்போ இருக்குது. சில நேரங்களில் அதுக்கு மேலே நிறையா சொல்லிகிட்டே போகலாம், ஜாஸ்தி ஆகிடும், ரொம்ப லென்த்தி ஆகிடும். ஸோ இந்த கபோர்டில் வந்து திங்ஸை நான் எடுக்கணும் கொல்லணும்னா சில நேரங்களில் ரொம்ப பெயின் வரும். ஸோ அதை டாக்டரே சொல்லியிருக்கா, முடிஞ்ச மட்டும் உங்களுடைய ரீச்சில் என்ன முடியுமோ அதை வச்சு வேலையை பண்ணுங்கன்னு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், இது என்னுடைய கிச்சன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு உள்ளே வரைச்சி அதை கலர்ஃபுல்லாக பார்க்குறச்ச ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதை நான் தான் க்ளீன் பண்ணுறேன். இதை பல தடவை சொல்லிட்டேன். இது பொதுவாகவே நம்ம எப்பயுமே ஒரு ப்ராக்டிஸாக வச்சுட்டா நல்லா இருக்கும். இது அவளுடைய சாமான், அவளுடைய இடம், அது அவா என்னமோ பண்ணிக்கிறா, அவா க்ளீன் பண்ணுறா, அவா பண்ணிக்கிறா, இது அவாளுது, நமக்கு என்ன அப்படின்னு போயிட்டாலே பல பிரச்சனைகளை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ இதை வந்து அஜித் ஒரு படத்தில் சொல்லுவாப்புல, என்னது சுதந்திரம்ன்றது மூக்கு நுனி வரைக்கும் தான் கையை எடுத்துன்னு போகலாம், போய் மூக்கை தொடக்கூடாது அப்படின்றது. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இது அவா கிச்சன், அவளுக்கு எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி வச்சுன்னு போட்டுமே அப்படின்னு. அதுக்கும் மீறி ரொம்ப பாதர் பண்ணுறது, இந்த கிச்சன் பார்க்கறதுக்கு எனக்கு கிளம்ஸியாக இருக்குன்னு நினச்சேன்னா கண்டிப்பாக உங்கள் கையில் தான் ஃபோன் இருக்குது, உங்கள் கையில் தான் கண்ட்ரோல் இருக்குது. ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ எது அழகாக இருக்கும் தாராளமாக நீங்கள் போய் பார்த்துக்கலாம், வருத்தமே இல்லை. ஸோ இதுவுமே நான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும்னு நினச்சேன். இதெல்லாம் இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது விட்டுருந்தேன் அப்படின்னாக்கா அடுத்த Q&Aல சொல்கிறேன். நான் என் மனசுக்குள்ளே தோணினதை கடகடான்னு இன்றைக்கி எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு எனக்கு தோணித்து.
ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது இருந்தால் கூட கீழே கொஷின் கேளுங்க. அடுத்தாப்புல ஒரு டைம் எப்போ முடியறதோ அந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னை பற்றின வீடியோஸையுமே நான் வந்து ஒரு நாள் தனியாக போடுறேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து லைக் பண்ணிட்டு பாருங்க. Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.